இந்த வீடியோவில் i20க்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். Hyundai i20 அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து ஒரு பையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க போகிறோம். இந்த i20யை ஒரு பையர் ஏன் வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, அதாவது ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஏன் அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாதுன்னு. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜூலை 18th and 19th வந்து ஒரு ஈவெண்ட் வச்சுருக்கோம். நம்மளுடைய ஆட்டோ கனெக்ட் மைக்ரோ அப்படிங்கிற ஈவெண்ட்டு ஏற்கனவே பண்ண ஆட்டோ கனெக்ட் ஈவெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த sub 4 மீட்டர் SUVஸ்க்கு பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இப்போது இன்னும் கொஞ்சம் மோர் கிளாரிட்டியாக இந்த 3 கார்ஸில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறத நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணலான்ற மாதிரி Hyundai i20, Toyota Glanza அண்ட் Honda Amaze இந்த 3 காரில் தான் பையர்ஸ் வந்து இந்த 10 lakh ரேஞ்சில் இந்த பட்ஜெட் வச்சுருக்கிறவங்க கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை நம்ம ஜூலை 18th and 19th 2 நாளும் KNRA ஹால் நம்ம அடையாரில் நம்ம அம்பிகா டிப்போக்கு ஜஸ்ட் பேக் சைட்லேயே இருக்குது. ஸோ அங்கே இந்த 2 நாளும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்து நடக்குது. ஆட்டோ கனெக்ட் மைக்ரோ. ஸோ இங்கே இந்த 3 காரும் டிஸ்பிளேயில் இருக்கும், ப்ளஸ் டெஸ்ட் ட்ரைவும் ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கார் சூட்டபிள் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவை நம்ம வந்து இந்த பலினோ ஆர் கிளான்ஸா, ஸோ அது வந்து ஏன் வாங்கணும் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இப்போது நம்ம i20யை ஏன் வாங்கலாம் ஏன் வாங்காமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம கார்பால் விக்னேஷ் ப்ரோ இருக்கார் ஆஸ் யூஷுவல். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எஸ், i20 ஏன் வாங்கணும், i20 ஏன் வாங்கக்கூடாது, அதுதான் வீடியோவே. பர்ஃபெக்ட். i20 முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தி செக்மெண்ட் கிரியேட்டர் ரைட், ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ன்ற செக்மெண்ட்டே வந்து i20னால தான் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் ஸோ அதனால வந்து இட் இஸ் தேர் ஃபார் தி ஓல்டஸ்ட் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் யூ கேன் ஃபைண்ட் இன் த மார்க்கெட். அண்ட் நிறைய நேம்ஸ், நிறைய ஐட்ரேஷன்ஸ், i20, எலிட் i20, 3PO i20 இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. ஸோ பட் லெட்ஸ் லுக் அட் கரண்ட் ஐட்ரேஷன். And let's look at especially i20s and the IVTs. That's that auto transmission that it gets, right? Reasons to buy the i20 IVT. Hyundai brand-க்காக வாங்குவாங்களா? Not necessary. Not necessary. It is brand, unlike Toyota, brand is not the என்ன சொல்றது main reason why people will buy. I think people will consider the reason, one of the strongest reasons to buy the i20 is that you're getting an IVT at the price of an AMT. அதாவது கிளான்ஸா ஆர் பலினோ வாங்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் AMT தான் கிடைக்குது. எஸ், எனிடே AMTயை விட ஒரு ஸ்டெப் பெட்டராக ஒரு சுப்பீரியாரிட்டி இருக்குது, அடிச்சுக்கவே முடியாது, சுப்பீரியாரிட்டி இருக்குது. எஸ், அந்த சுப்பீரியாரிட்டி உங்களுக்கு டிரைவிங் ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்ட்டு தான் வந்து ஒரு கொஸ்டின். அதான் பாயிண்ட். ஸோ ஐ ஃபீல் யூ கெட் அ பெட்டர் சுப்பீரியர் டிரான்ஸ்மிஷன் ஃபார் அன் ஆட்டோமேட்டிக் than the AMTs that you will find. And that is one of the biggest reasons. Second reason வந்து the engine is very nice. 1.2 4-cylinder Kappa. It is also the நிறைய vehicles deploy ஆயிருக்கு இந்த engine. Exterல இருக்கு, Niasல இருக்கு, of course i20, Venue இருக்கு, எல்லாமே Sonnet எல்லாத்துலயுமே ஒரு இந்த 1.2 petrol is doing duty. So there has been no problem at all. And it's also a very old engine, right? So இது மட்டும் இல்லை ப்ரோ, நம்ம 3 கார்ஸ்லையுமே நம்ம இப்போ கம்பேரிசனுக்கு நம்ம ஈவெண்ட்டுக்கு எடுத்துக்கிற அமேஸ்னுடைய அந்த 1.2 IVTக்காக இருக்கட்டும், அதுவும் பழைய இன்ஜின். கிளான்ஸாவோட 1.2K from the Baleno also ரொம்ப பழைய இன்ஜின் தான். இந்த கப்பாவும் ரொம்ப பழைய இன்ஜின் தான். Correct, fine. Age of the engine விட்டுருங்க. I think it's still பட் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் அதனுடைய ரிஃபைன்மெண்ட் வந்து 3 இன்ஜினுமே கொடுக்குது. மூணுமே கொடுக்குறது. And see at this, okay, if you have to take a 1 liter turbo versus which is there in the N lines, அது விட்டுருங்க. I will still pick the 4-cylinder 1.2 for how good it is. It's a very very good engine. And I think Hyundai has ரொம்ப specifically stayed away from 3 cylinders for the non-turbo petrols. Always given you only 4 cylinders. Even in a Santro, like not the old Santro, even the new, the recently introduced Santrola 4. கரெக்ட். அண்ட் இந்த இன்ஜின் வந்து ரிலையபிள் இன்ஜினாகவும் தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நம்ம பிர்லா சார் வந்து ஒரு i10 வச்சுருக்காங்க. கரெக்ட், எஸ், யூ நோ how old it is and how much is that. 1.2 கப்பா தான் அதே இன்ஜின். ஆல்மோஸ்ட் 2 lakh கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டியிருக்காங்க. 15 இயர்ஸாக இருக்குது. எந்த இஷ்யூஸும் இல்லை இன்ஜினில். ஸோ ரிலையபிலிட்டிக்கு அந்த ஒரு கொஷனும் இல்லை இந்த 1.2 கப்பாவை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அது கூட ஒரு ரீசனாக வச்சுக்கலாம். Reliability is strong, yes. Third reason is if you are a buyer who is features inclined, nothing like the i20. Gives you everything. Okay, not everything, but most of it. Sunroof irukku. The whole experience in the inside is very good. Bose speakers. So TPMS, everything is there, right? Like TPMS வந்து மற்ற ரெண்டு கார்ஸ்ல இல்லையா? Amaze-லயும் இல்ல, Glanza-லயும் இல்ல. இவங்க TPMS, sunroof, Bose speakers. கரெக்ட். ஸோ இது வந்து யூத் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கலாமா? அக்ரீட். ஒரு ஆஸ்பிரேஷனலாக ஒரு i20 பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் தேர்ஃபோர் அட்ராக்ட்ஸ் தி யங்கர் செட் ஆஃப் தி ஏஜ் பிராக்கெட் டு experience the i20 and explore the i20. And that is one of the strong points, bro. Like Hyundai இல்லாட்டி வேற strong point கிடையாது. Correct. Right. Another reason is interior experience. Again, I'm coming back to this because huge difference between an Amaze and the i20. Huge difference between the Glanza and the i20. i20 just stands much better, well put together. Integration is beautiful. And seamless. Like அந்த டேஷ்போர்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சிங்கிள் யூனிட் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துரும் உங்களுக்கு. ஸ்கல்ப்டடாக அழகாக ஒரு யூனோ லே அவுட். அண்ட் டிசைன் மட்டும் இல்லை, மெட்டீரியலுடைய அந்த எல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் அந்த மெட்டீரியலுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரிஃபைன் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கல்ல, சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு ப்ரீமியம் அவுட்லுக் கொடுக்கறது மெட்டீரியல். நாட் ஓன்லி பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, அந்த எதுலேயுமே லெதரேட் வரல. என்லைனில் மட்டும்தான் ஐ திங்க் லெதரேட் வருதுன்னு நினைக்கிறேன். கிளான்ஸாலையும் லெதரேட் வரல, எம்ஏஸ்லேயும் லெதரேட் வரல, i20லையும் லெதரேட் வரல. ஃபேப்ரிக் பட் நீங்கள் ஃபேப்ரிக் தான், பட் இருந்தாலும் கிளான்ஸாவில் இருக்கிற ஃபேப்ரிக்கை விட i20 இருக்க ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது, டச் அண்ட் ஃபீல். கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து பக்கத்தில் தொட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த ஃபீல் வந்து தெரியும். ஸோ அதனால தான் இந்த கார்ஸை வந்து ஒன்றா கொண்டு வரோம். கிளான்ஸால் உட்காந்து பார்த்துட்டு அதை தொட்டு பார்த்துட்டு பக்கத்தில் i20 இருக்கும், அதுவும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் மெட்டீரியல் குவாலிட்டி நம்ம பேசுகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சால் தான் உங்களால் அந்த பையிங்கை வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டே வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3 காரையும் நிறுத்தினோன்னா அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை எந்த ஷோரூம்லையும் உங்களால் பார்க்க முடியாது. அக்ரீட். எஸ். Now let's go to the counters. Reasons not to buy the i20. What is your first take? Not to buy the i20. எனக்கு வந்து ஃபாக் லேம்ப் வேணும் ப்ரோ. ஃபாக் லேம்ப் இல்லை ப்ரோ, நான் வாங்குறது அந்த i20ல ஃபாக் லேம்ப் இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. Like I like the fog lamps. நான் as a habit or as a bad habit, I always switch on my fog lamps whether it's daytime or night time. And the fog lamps are எனக்கு DRL, right? So I will also miss the fog lamps. Correct. Fog lamps இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு சில பேருக்கு வந்து இம்பேக்ட் இருக்காது, சில பேருக்கு இம்பேக்ட் இருக்குது. And I think it's more important when you're driving at night, because if you go even to the top spec, LED headlamps, white LED headlamps. Everybody has now understood that LEDs are great and all, but also expensive. But where is the throw? Throw illa, adha prachana. Right, and especially when it rains, it's not great at all. Displacement is very, very high. So on the scenarios, the fog lamps help. கரெக்ட். ஸோ அது ஃபாக் லேம்ப் இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை. ஃபாக் லேம்புக்கான ஸ்கோப்பே இல்லை அதில், அந்த பம்பரில். அது ஒரு பிரச்சனையாக no slot. நீங்கள் if you want to, like you rightly said, if you want to fix the fog lamps, you have to ஓட்ட தான் போடணும், make the holes in the bumper. Yes. ஆமாம். ஸோ அது ஒரு விஷயமா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்டு சன்ரூஃப் வந்து பெருசாக ஆக்சுவலாக நீட் இல்லை, பட் சன்ரூஃப் வேணாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் அதில் இல்லை இல்லையா? இப்போது மேனுஃபேக்சரர்ஸ் சன்ரூஃப் எனக்கு வேணாம், ஒரு 50,000 குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மாடல்ஸ் இல்லைல்ல. ஸோ அதுக்கு சேர்த்து நம்ம பே i20ல கொடுக்குறாங்க, பட் யூ லூஸ் a few other things along with it, right? ஒரு பேக்கேஜ் தானே கொடுக்குறாங்க எல்லாமே. மாருதி மாதிரி இந்தாங்க ஆப்ஷன் வித் சன்ரூஃப், வித்தவுட் சன்ரூஃப், வித்தவுட் தி ஆப்ஷன். சன்ரூஃப் வேணாம்னா மற்ற விஷயங்களும் நான் வந்து மிஸ் பண்ணணும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இல்லையா? ரைட். அது ஒரு ரீசனாக சொல்லலாம். அண்டு உங்களுக்கு இந்த i20 ஒரு பாசிட்டிவாகவும் வச்சுக்கலாம், நெகட்டிவாகவும் வச்சுக்கலாம். அக்ரீட். லைக் i20 இஸ் ஆல்சோ ரீசன் டு ரிஜெக்ட் தி i20 பிகாஸ் ஆஃப் டிரைவிங் ஸ்டைல். இஃப் யூ ஹேவ் அன் அக்ரெசிவ் டிரைவிங் ஸ்டைல், i20 வில் நாட் ஒர்க். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அது ஏன் நெகட்டிவாக வச்சுக்கலான்னு சொல்கிறேன்னா, i20 பார்க்குறதுக்கும்
எக்ஸ்டீரியர் லுக்ஸும் சரி இன்டீரியர் லுக்ஸும் சரி அது வந்து ஒரு யூத் சென்ட்ரிக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு அக்ரெசிவ் டிரைவிங்க்கு ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைல்டு ஒரு காராக தான் வந்து டக்குன்னு பார்க்கும்போதே ஃபீல் ஆகுது. பட் அதுக்கு வந்து இன்ஜின் சப்போர்ட் பண்ணாலும் கியர் பாக்ஸ் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயம். i20யில் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் என்ன தான் அழுத்தி ஓட்டினாலும் அது நான் போகும்போது தாண்டா போவேன் அப்படின்ற மாதிரி தான் அது போகும். கரெக்டாக ஆட்டிடியூட். ஓகே, அந்த மாதிரி. அப்படின்னா மேனுவல் தான் போகணும். அக்ரீட். மேனுவல் போனால் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். எஸ், ஃபைன். Another reason that I will look at is it is an old product, bro. ஆமாம், i20 is time for a facelift. Maybe a generational change also, right? ஆமாம், வெளிநாட்டிலலாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் i20 காட்டிட்டாங்க. பட் அது அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் நிறைய கமெண்ட்ஸ் வருது. We don't know, like how they position and how they price here Hyundai India will be very different, and well, that's one of the small softer reasons for me to not I reject the i20 because there's a facelift pending. The car is old. 360 cameras லாம் for example எல்லா கார்லயுமே இருக்கு, இந்த i20ல இல்ல. எஸ், right? So those are all ஆமா, Glanza 360 கேமரா இருக்கு, பட் இதுல இல்ல. ரிவர்ஸ் கேமரா இருக்கு, அவ்வளவுதான். Yeah, that's all. And one more thing which I think a lot of people also agree, Hyundai maintenance starts off as a very reasonable amount, but அது ஏஜ் ஆக ஆக ஒரு gets heavier and heavier in cost. இது வந்து ஒரு predictable maintenance curve சொல்ல முடியல. கம்பேரிட்டிவ்லி மாருதி அண்ட் ஹுண்டாய்க்கு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஹையர் சைடு, ஒரு ப்ரீமியம் சைடு ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இப்போ மாஸ் மார்க்கெட் பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கார்ஸாகவே தான், ப்ரீமியம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக மாறிட்டு இருக்கு. ஆமாம், சன்ரூஃப் இருந்தாலே ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பென்ஸ் தான் ப்ரோ. இட்ஸ் அன் இன்டெலிஜென்ஸ், ரைட்? ஸோ அண்ட் அதுவும் இதுக்கு மேலே நீங்கள் இஃப் யூ ஸ்டார்ட் கிவிங் இட் ADAS அண்ட் ஸ்டஃப் லைக் தட், விண்ட்ஷீல்டு மாற்றினா கூட வந்து கொஞ்சம் காஸ்ட்டு தான் இப்போ. கரெக்ட், அது ஒரு ரீசன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது ஒரு காஸ்ட்லியர் மெயின்டெனன்ஸ் அதை வந்து அஃபோர்ட் பண்ணிப்பாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். அண்ட் I think that's it. I don't reasons to reject i20. Most of it I think we have covered. And last பாயிண்ட்டாக ஃபியூயல் எக்கானமி கொஞ்சம் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஏஎம்டியில் பெருசாக அடிப்படாது, பட் சிவிடியில் கண்டிப்பாக. Yeah, if an AMT is giving you somewhere between 12 and 14, a CVT or an i20 will not give you that value. Will give you tens. Or around 10 kilometers per liter, it will give you efficiency. You have to be okay with it. And the 20% dip in efficiency, you have to be okay with it. ஸோ அது அந்த ரிஃபைன்டான அந்த ஒரு லீனியர் மூவ்மெண்ட் உங்களுக்கு எஸ்கலேட்டரில் போகிற ஃபீல் கிடைக்குதுன்றப்போ கொஞ்சம் மைலேஜ் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா i20 விட்டுடலாம். ஸோ அதுதான் பாயிண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் i20 ஏன் வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த ரீசன்ஸ் எல்லாம் தோணுது. பட் யூ வில் ஹேவ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ரைட்? ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஈவெண்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஹெல்ப் அஸ் லேர்ன் வாட் யூ ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார் இன் அ கார். அண்ட் இன் த ஃபியூச்சர் வென் வி வாண்ட் டு மேக் மோர் ஈவெண்ட்ஸ் லைக் திஸ், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். கரெக்ட். ஸோ ஈவெண்ட் வந்து ஆட்டோ கனெக்ட் மைக்ரோ ஜூலை 18th and 19th நம்ம KNRA அப்படிங்கிற ஒரு ஹால் நம்ம அம்பிகா அப்பளம் டிப்போக்கு ஜஸ்ட் பேக் சைட்லேயே இருக்குது. ஸோ அங்கே உங்களுக்கு i20, அமேஸ் அண்ட் கிளான்சா இந்த 3 கார்ஸும் டிஸ்பிளேலையும் இருக்கும், டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் பேக் டு பேக் ஓட்டி பார்த்து உங்களுக்கு எந்த கார் சூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். அண்ட் வரும்போது ஃபேமிலியோடு வாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த சார்ஜஸும் கிடையாது. ஆனால் ஒரு ஃபார்ம் மட்டும் வச்சுருக்கோம், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, அதை மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா எப்போ வரீங்க, எவ்வளோ பேர் வரீங்கன்றது ஒரு ஐடியா இருந்தால் பெட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வாங்க, உங்களுக்கான கார் எது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக டிசைட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க, அங்கே மீட் பண்ணுறோம்.